ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கிருபையின் ரட்சிப்பினாலே வல்லமையானவருடைய தயவினாலே எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு எனக்கு நியமித்திருக்கிற பரம காலானுக்குள் கிருபையா என்னை வழிநடத்திக் கொண்டிருக்கிற மகிமையான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவருக்கு துதி பலியை ஆராதனையை செலுத்தி கர்த்தருடைய வார்த்தைக்காக செவி கொடுத்து அவர் பாதத்தில் காத்திருக்கிற தேவ ஜனமாகிய கர்த்தருடைய பிள்ளையாகிய நமக்கு, நம்முடைய வாழ்க்கைக்கு, நம்முடைய குடும்பத்துக்கு, நம்முடைய தலைமுறைக்கு பரலோக ராஜ்யத்திலிருந்து கர்த்தருடைய கரத்திலிருந்து நமக்காக அருளப்படுகிற நன்மையும் கிருபையும் கைத்தட்டத்து கேட்குது. வார்த்தை சொல்ல போப்போம். என் வாழ்க்கையில் நல்ல நம்ம ஒரு கூட்டமா இருக்கிறோம். இந்த கூட்டம் சத்தம் போட்டா எப்படி இருக்கலாம்? இது இந்த பக்கம் வந்துடும், இந்த பக்கம் வந்துடும். ஆமாவே இல்லையா? ஆமா, புரிஞ்சுக்கோ. நம்ம சத்தம் போட்டா என்ன சத்தம் போட்டா அல்லேலூயா அப்படின்னு சத்தம் போட்டா, விசுவாசம் சத்தம் போட்டாக்கா இந்த சேவல் அந்த பக்கம் வந்துடும், இந்த சேவல் இந்த பக்கம் வந்துடும். ஆமா, அப்ப அது வேணாம். நமக்கு இந்த பக்கம் வலது பக்கத்தில் இருக்க பிரச்சனை முடியணும், இடது பக்கத்தில் இருக்கிற பிரச்சனை மாறிடும். உனக்கு முன்னாடி இருக்கிற தடை விலகணும், உனக்கு பின்னாடி இருக்கிற சத்துரு வேணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பக்கம் பிரச்சனை மாறிச்சு, இந்த பக்கம் பிரச்சனை மாறிச்சு, இந்த பக்கம் இருக்க பிரச்சனை மாறிச்சு, இந்த பக்கம் பிரச்சனை மாறிச்சுன்னா மேல இருந்து எனக்கு ஒத்தாசை தானா வரணும். அல்லேலூயா. இப்ப சொல்லு, நன்மையும் கையை தட்டினேன் பெருகிட்டோம், ஆவியில பெருகிட்டோம், நம்பிக்கை பெருகிட்டோம், விசுவாசம் பெருகிட்டோம், கர்த்தருடைய சமூகத்தை இறங்கி வரும். உன் வாழ்க்கை பூர்ணமாகட்டும், வாழ்க்கை நிரப்பட்டும். குறைவோடு இருக்கிற, வேதனையோடு இருக்கிற, கலக்கத்தோடு இருக்கிற, படபடப்போடு இருக்கிற, பிரச்சனையோடு இருக்கிற உன் வாழ்க்கை கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை நிரப்பட்டும். ஆமென். அவர் சொன்ன வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாக இருந்தேன், நான் உங்கள் பட்சத்திலிருந்து உங்களை கண்ணோக்குவேன். அல்லேலூயா. காலையில் ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் சொன்ன வார்த்தை, அவர் சொன்னாரு, உங்கள் முற்பிதாக்களுக்கு நான் என்ன செஞ்சேனோ அதை உங்களுக்கு செய்வேன். ஆமென். அது என்னன்னா, அடையாளங்களையும் அற்புதங்களையும் ஆச்சரியமான கிரியைகளையும் உன் ஜனங்கள் பார்ப்பார்கள். கைத்திருக்கிறது, உன் ஜனங்கள் பார்ப்பார்கள். எல்லாம் கைத்தடி. அடையாளங்களையும் அற்புதங்களையும் ஆச்சரியமான கிரியைகளையும் உன் முற்பிதாக்களுக்கு என்ன செய்யணும் உன் ஜனத்துக்கு செய்வேன். அதை செய்வார். அல்லேலூயா. 4 பரிமாணங்கள். முதல் ஒன்னிலிருந்து முதல் வயசு, 1ஆம் வயசு, 1 வயசுல இருந்து 25 வரைக்கும் பார்த்தோமா இல்லையா? இப்ப இந்த 1ல இருந்து 25 வயசு இருக்கிறவங்க எப்படி இருக்கணும்? வளருகிற வயது, வளர்ந்து முன்னேறக்கூடிய வயது. இந்த வயதில் தடுமாற்றம் வரக்கூடாது, வீண் சிநேகம் வரக்கூடாது, வீணான பழக்க வழக்கங்கள் வரக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. துன்மார்க்குடைய ஆலோசனையில் நடக்கக்கூடாது, பரியாசம் உட்காரக்கூடாது. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய வேதத்தில் கர்த்தருக்கு பயந்து நீ பிரியமா இருந்தினா, வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார். நான் நல்ல கேட்டு, நான் கர்த்தர் மேய்ப்பராக இருக்கிறானா சரியா நடத்துவாரு, உன்னை சரியா படிக்க வைப்பாரு, உன்னை சரியா வளர்ப்பாரு, உன்னை புல்லுல இடங்களில மேய்ப்பாரு, அமர்ந்து தண்ணிக்கிட்ட உன்னை கூட்டிட்டு போவாரு. ஆமென். நல்ல மேய்ப்பனா உன் 25 வயசு வரைக்கும் உன்னை சரியாய் பாதுகாத்து பிசாசின் வல்லமைக்கும் துஷ்ட ஆவிகளுக்கும் பொல்லாத உலகத்தில் இருக்கிற பாவ வாழ்க்கைக்கும் உன்னை விலக்கி 25 வயது வரைக்கும் நீ அசைக்கப்படாமல் தடுமாற்றம் இல்லாமல் நீ கர்த்தருக்கு பயந்து இருந்தினா உன் வாழ்க்கை சீராக இருக்கும். ஆமென். இது ஒரு வளர்ச்சி பருவம். 25 வயது என்பது ஒரு வளர்ச்சி பருவம். 25 வயதுக்கு மேலதான் வாழ்க்கையே ஒரு மனுஷனுக்கு ஆரம்பமாகுது.
அவன் 25 முடிஞ்சு 26 தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கைய பரிணாமத்துக்குள்ள போகுது. அங்கதான் பலவிதமான மாற்றங்களை பார்க்க முடியும். அவன் சொல்லுவோம் ஒரு ஆண் மகனுக்கு 25 வயசு, 26க்கு மேலதான், 25க்கு மேலதான், 26, 27, 28 இப்படி இந்த வயசுல தான் அந்த குடும்ப உறவு திருமண வாழ்க்கையை நியமித்தால் செய்து முடித்தால் அப்பதான் வாழ்க்கை என்ன பண்ண முடியாம நிக்க முடியும். அப்பதான் மனைவி என்னன்னு புரிந்து கொள்ள முடியும், வாழ்க்கை நெறிமுறைகளை புரிந்து கொள்ள முடியும். இல்லைன்னா வாழ்க்கை தடுமாற்றம் வந்துடும். சரியான வயசுல சரியான நேரத்துல சரியான ஒரு உறவு வரும்போதுதான் அந்த உறவுல ஒரு ஐக்கியம் உண்டாகும். அப்பதான் ஒரு பிடிப்பு வரும். ஒண்ணும் தெரியாத வயசுல 20 வயசுல 21 வயசுல 22 வயசுல வாழ்க்கை என்னன்னு புரியாது, வேலை என்னன்னு தெரியாது, வருமானம் என்னன்னு தெரியாது, குடும்பம் என்னன்னு தெரியாது, எதுவுமே தெரியாத ஒரு வயசுல ஒரு வாழ்க்கை துணையை உண்டாக்கிட்டா பல சிக்கல், பல போராட்டம். புரிஞ்சுக்க முடியாது, புருஷ மனைவியை புரிஞ்சுக்க முடியாது, மனைவி புருஷனை புரிஞ்சுக்க முடியாது, இந்த வீட்டை புரிஞ்சுக்க முடியாது, அந்த வீட்டை புரிஞ்சுக்க முடியாது, அவர்களை புரிஞ்சுக்க முடியாது, இவர்களை புரிஞ்சுக்க முடியாது. வாழ்க்கையில ஒரு தடுமாற்றம் வந்துடும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. 26ல இருந்து 50 வரைக்கும் தான் ஒரு மனுஷனுடைய அந்த வாழ்க்கை முதிர்ச்சிய பரிமாணத்தை அடைகிறது. ஆமென் சொல்லுவாங்க. வாலிப பிள்ளைகளே, படிக்கிற பிள்ளைகளே, இந்த வாலிப வயதில் படிக்கிற வயசுல வேதம் சொல்லுகிறது, உனக்கு கொடுத்த வேலையை நீ எப்படி செய்யல ஜாக்கிரதையா இருக்கணும். வேலையில எப்படி இருக்கணும், படிப்புல எப்படி இருக்கணும், ஜாக்கிரதையா இருக்கணும். ஆமென். இந்த வயசுல படிக்கிறதை விட்டுட்ட, உனக்கு ஊர்ல ஒரு பழம் படிக்குது, 5ல வளையாதது 50ல வளையாத ஒரு பழமொழி இருக்குது. இந்த வயசுல நீ கீழ்ப்படியில, இந்த வயசுல நீ கத்துக்கல, இந்த வயசுல நீ வளர்த்துக்கு விரும்பலன்னா எந்த வயசுல மாற முடியாது. கையை விட்டு போயிட்டா இனி பிடிக்க முடியாது. கையை விட்டு போயிடுச்சுன்னா திரும்ப சொல்றேன், கையில தான் இருக்குது காத்தாடி, உன் கண்ணுக்கு நேரம் தான் இருக்குது. ஆனா கடிவாளம் யாரு கையில இருக்குது? அழகா பேசு. கடிவாளம் யாரு கையில இருக்குது? கடிவாளத்துக்கு பேர் தான் நூலு. யாரு கையில இருக்குது? எவ்வளவு வேணாலும் போகட்டும், பிள்ளைகள் எப்படி வேணாலும் விரும்பட்டும், எப்படி வேணாலும் படிக்கட்டும், என்ன வேணாலும் விரும்பட்டும். ஆனா அதை கட்டி இருக்கிற, அந்த காலில் கட்டி இருக்கிற கடிவாளம் யாரு கையில இருக்குது? பேசு. கடிவாளம் யாரு கையில இருக்குது? உங்க கையில, பெத்தவங்க கையில இருக்குது. யார் கையில இருக்குது? பெத்தவங்க கையில இருக்குது, அப்பா அம்மா கையில இருக்குது. அந்த நூல் அவங்க கையில தான் இருக்குது. கயிறு காலில் கட்டிக்குது. எவ்வளவு தூரம் பறக்கணுமோ பறக்க விட்டு அப்படி என்ன திரும்ப நம்ம கைக்கு வந்துடணும், கொண்டு வந்துடணும். பறக்கிற வரைக்கும் கையில தான் இருக்கணும், பறக்க விடும்போது உன் கையில தான், பறக்கிற வரைக்கும் உன் கையில தான், பறந்துட்டு திரும்ப எங்க வரணும், உன் கையில தான் வரணும். அதை கட் பண்ணி விட்டுட்டீங்கன்னா, அது கட் ஆகி போயிடுச்சுன்னா அந்த காத்தாடியே திரும்ப உன் கைக்கு என்ன பண்ணாது, வராது. ஆமென் சொல்ல பார்ப்போம். இப்படி கையிலிருந்து விட்டவர்கள் பல பேர் இருக்கிறாங்க. ஆமென். அல்லேலூயா. தன் கையிலே வைத்துக் கொண்ட தன் பிள்ளையை, தன் கையில வைத்துக் கொண்ட தன் மகளை விட்டவர்கள் பல பேர். ஆமென் சொல்ல பார்ப்போம். அல்லேலூயா. 20 இப்ப வளர்கிற பிள்ளைகள் 25 வயதுக்குள்ள இருக்கிற நீங்க சொல்ற வேதம் சொல்லுகிறது, பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படி. யாருக்கு கீழ்ப்படிய? யாருக்கு கீழ்ப்படினா? பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள், அங்க அவர் வரணும், கர்த்தருக்குள் தான் கீழ்ப்படிணும். கீழ்ப்படிச்சுன்னா நீ இந்த உலகத்தில் ஆசீர்வாதமா ஆயிடுவ. ஆமென். உன் ஆயுஷ்நாட்கள் பெருகணும். ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. 26க்கு மேல, இப்போ 26க்கு மேல, 26 வயசுக்கு மேல வேதம் சொல்லுகிறது. எடுத்து வாசி சங்கீதம், திரும்ப நம்ம வாசிச்ச அந்த 128 1ல இருந்து 4 வரைக்கும். இப்ப இந்த வயசுல தான் யாருக்கு பயப்பட அதிகமா? கர்த்தருக்கு பயந்துட்டீங்கன்னா உன் வாழ்க்கையே மாறும். ஆமென். அல்லேலூயா. இந்த வயசுல பயந்துட்டீங்கன்னா உன் வாழ்க்கையே மாறும், வாழ்க்கை மாறும். சின்ன வயசுல நீ கர்த்தருக்கு பயந்து வந்துட்டீங்கன்னா
உனக்கு நல்ல வேலை கிடைக்கும். சரியா படிச்சுட்டா, உன் பொறுப்பு கொண்டு படிச்சுட்டா நல்ல வேலை கிடைக்கும். நல்ல வேலை கிடைச்ச பிறகு உனக்கு நல்ல வருமானம் வரும். நல்ல வருமானம் வந்த பிறகு பெற்றோர்கள் பார்ப்பார்கள், நல்ல மனைவி உனக்கு தேடி தருவார்கள். ஆமென், ஆமென். கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். அது பாரு எப்படி மாறுவான் பாரு, மனுஷனுடைய பரிமாற்றங்கள் பாரு. கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். அடுத்து நீ சம்பாதிப்ப, வருமானம் நல்ல வரும். உன் கையில் பேசுறது நீ சாப்பிடுவ, உன் வீட்டாருக்கு கொடுப்ப, நீ வளர்ச்சி அடைவ. அதை பார்த்து அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். அதன் பிறகு உனக்கு ஒரு மனைவி வருவார். ஆமென். உனக்கு ஒரு நல்ல துணையை கத்த தருவார், நல்ல கணவனை தருவார். அதன் பிறகு உன் பிள்ளைகள், அடுத்து உனக்கு கத்த கொடுப்பாரு பிள்ளைகள், நல்ல பிள்ளையை கத்த தருவார். ஆமென் சொல்லுவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா இங்க வேதம் நம்ம பார்த்த அது எபேசியர் 6ஆம் அதிகாரத்துக்கு போயிட்டு வரும்னா, அப்படி படிங்க அந்த வசனத்தை. எபேசியர் 6ல 1ல இருந்து படிங்க. பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். இது நியாயம். அது நியாயம். அப்புறம் உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் இத கவனிக்கணும். உனக்கு நன்மை எல்லாம் என்ன கவனிக்கணும். உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் நன்மை வரணும்னா திருமணம், இப்ப திரும்ப சொல்றேன், திருமணம் திருமண வயதை அடைய போகிறவர்களுக்கும், நல்ல கவனிக்கணும், திருமண வயதை அடைய போகிறவர்களுக்கும், நல்ல கவனிக்கணும் வார்த்தை, திருமண வயதை அடைய போகிறவர்களுக்கும், திருமணம் முடித்தவர்களுக்கும், திருமண வாழ்க்கை முடிந்து வாழ்ந்து கொண்டவர்களுக்கும் என்ற வார்த்தை நீ கவனிக்கணும். நல்லா படிங்க. உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கு, யாருக்கு? ஏற்கனவே ஒரு பரிமாணத்துக்குள்ள நீ வந்துட்ட, நீ கர்த்தருக்கு பயந்துட்ட, உனக்கு நல்ல வாழ்க்கை, நல்ல வேலையை, நல்ல வருமானத்தை, ஒரு நல்ல மனைவியை, நல்ல குழந்தையை கர்த்தர் உனக்கு பரிமாணத்தில் கொண்டு வராரு. இங்க வார்த்தை சொல்லுகிறது, பூமியில் இல்ல உனக்கு நன்மை உண்டாயிருக்கணும். யாருக்கு நன்மை உண்டாயிருக்கணும்? உனக்கு நன்மை உண்டாயிருக்கணும். பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருக்கும். இது ரெண்டு நடக்குதுன்னா, உனக்கு நன்மை பெறுகிறனா, பூமியில உன் வாழ்நாள் நீடிக்கிறனா, ஒன்று நீ செய்யணும். அது என்ன செய்யணும்? உன் தகப்பனையும் உன் தாயையும் நீ கனம் பண்ணணும். இதுக்கு இந்த வார்த்தைக்கு பிள்ளை பெற்றவர்கள் கையை தட்டி கத்திரமையை பண்ணு. எதுவுமே பிள்ளை பெற்றீங்க யாரும் பெறலையா? திருமணம் ஆனவங்க, திருமணமாகி குழந்தை பெற்றவங்க எதுவும் இருக்கிறீங்க? கை தட்டி கத்திரமையை பண்ணு. நமக்காக தான் கத்த பேசுகிறாரு. யாருக்காக பேசுகிறாரு? உனக்கு எனக்கு தான் பேசுகிறேன், நம்ம தான் பேசுகிறாரு. நம்முடைய பிள்ளைகள் திருமணம் ஆன பிறகு, இந்த வார்த்தை கொஞ்சம், நம்முடைய பிள்ளைகள் திருமணம் ஆன பிறகு, நல்ல ஒரு மனைவி வந்த பிறகு, நல்ல வேலை, நல்ல வருமானம், நல்ல ஒரு மனைவி, நல்ல ஒரு புருஷன் என்ற குடும்ப வாழ்க்கை வந்த பிறகு, அவர்கள் பூமியிலே நன்மையை காண, பூமியிலே அவர்கள் ஆயுசாக்கு பிறகுன்னா, முதல்ல அவங்க செய்யறவங்க என்ன செய்யணும்? தன் தகப்பனையும் தன் தாயையும் கனம் பண்ணணும். பிரமாணமே அதான். நினைச்சு முதலாவது வாக்குத்தத்தம் எது? உன் தகப்பனையும் உன் தாயையும் நீ கனம் பண்ணணும். இதை அறியாதவர்கள், இதை செய்யாதவர்கள் யாராயிடுவாங்க? யாராயிடுவாங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கவனிக்கணும். குடும்ப வாழ்க்கை என்பது சாதாரண விஷயம் கிடையாது. கர்த்தருடைய வாழ்க்கை என்பது, கர்த்தருக்குள்ள வாழ்கிற வாழ்க்கை என்பது சாதாரண விஷயம் கிடையாது. இங்கே கர்த்தருக்கும் பெற்றெடுத்த தகப்பன தாய்க்கும் ஒருவன் கீழ்ப்படியும் போது, ஒரு மனுஷன் ஒரு மனுஷி கீழ்ப்படியும் போது, தேவனுடைய பிரதான கற்பனை உடன்படிக்கை என்னன்னா, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணணும். அல்லேலூயா, அல்லேலூயா.
இங்கதான் சிக்கலை வருது, எங்கதான் பிரச்சனை வருது. அல்லேலூயா. என்னமோ பேசுறாங்க, புரிய மாட்டேங்குதுன்னு சொல்லி என்னமோ சொல்ல வராரு, புரிய மாட்டேங்குது. எதுவுமே சொல்ற புரியுற மாதிரி இது, எதுவுமே சொல்ற புரியுற மாதிரி இது. அல்லேலூயா. நல்ல கவனி, நல்ல கவனிக்கணும். பிள்ளை வளர்ந்து நல்லா படிக்க வச்சு ஒரு நல்ல வேலையை கொடுத்து ஒரு நல்ல மனைவியை அல்லது நல்ல புருஷனை பெற்றவங்க என்ன பண்றாங்க? செய்யறோமா இல்லையா? செய்யறாங்களா இல்லையா? செஞ்சுக்கிறே இல்லையா? இப்ப நல்லா வளர்த்து படிக்க வச்சு அது நல்ல வேலை 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 வர வரைக்கும் நல்ல வேலை நல்ல வருமானம் கிடைக்கிற வரைக்கும் இப்ப கூட இருந்து பார்த்து ஒரு நல்ல மனைவி நல்ல புருஷனையும் உனக்கு ஒரு பிள்ளைக்கு செஞ்சு வச்சிருக்கிறானா அவங்க உனக்கு நன்மை செஞ்சுக்கிறானா கெடுதல் பண்ணிக்கிறாங்க? நன்மையா கெடுதல? நன்மை. நல்ல கவனிக்கணும். ஆனா பிள்ளை யார கடன் பண்ணா? பேசு. பிள்ளை யார கடன் பண்ணா? சம்பவம்லாம் உனக்கு நேரிடும் போது அந்த வசனம் புரியும். உனக்கு ஒரு சம்பவம் நேரும் போது உனக்கு உண்டாக்கும் போதுதான் இந்த வசனம் உனக்கு ஞாபகத்துக்கு வரும். அப்போ ஆமென் சொல்ல பார்ப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. மனைவி குடும்ப வாழ்க்கை அதுல போயிருக்கிறவங்க தனக்கு இந்த நன்மையை உண்டாக்கின பெற்றோருக்கு பிள்ளைங்க என்ன பண்ணா? தன் தகப்பனையும் தன் தாயையும் கனம் பண்ணும். இல்லனா வேற மாதிரி ஆயிடும். வேற மாதிரி போடுங்க, பாட்டு போடுங்க. நல்லது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கவனி. இப்ப இங்கதான் பிரச்சனை ஆரம்பிக்குது. நல்ல கவனி. ஆனா பிள்ளை நான் சொல்றத கவனிக்கும். பிள்ளை யாரு கூட வளருது? 25 25 வயசு யாரு கூட வளருது? நல்ல பிரச்சனை. யாரு கூட வளருது? அப்பா அம்மா கூட. யாரு கூட? அப்பா அம்மா கூட. அதே மாதிரி மகள் யாரு கூட வளருது? அப்பா அம்மா கூட வளருது. நல்லா புரிஞ்சுக்கணும். பிள்ளைக்கும் அந்த பொண்ணுக்கும் திருமண உறவு நடக்குது, குடும்ப வாழ்க்கை வந்துச்சு. நல்லா கவனிக்கணும். ஆனா பிள்ளை யார மறக்கிறாரு? யார மறக்கிறாரு? புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் பிள்ளை யார மறக்கிறாரு? புரியல உங்களுக்கு நான் சொல்றது. பிள்ளைக்கு பெற்றோர்கள் திருமணத்தை நடத்தி வைக்கிறாங்க. ஒரு மனைவியை அல்லது ஒரு கணவனை திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. திருமணம் முடிந்த கையோட பிள்ளை யார மறக்கிறாரு? இதுதான் உண்மை. ஆனா பொண்ணு அப்பாவும் மறக்காது. இது உண்மை. பொண்ணு அப்பா அம்மா என்ன பண்ணாது? மறக்காது. ஆனா வீட்டுக்கார யார மறக்கணும்? அப்பா அம்மா மறந்துடும். இது நடக்குது, எல்லா வீட்லயும் நடக்குது. நம்ம ராஜு நம்ம சிரிக்குது. எல்லாம் பொதுவா சொல்றாங்க. ஏன் ஆண்டு சொல்லிட்டாரு, இது முதற்கொண்டு இவர்கள் இருவரும் ஒரே மாமிசமாக இருப்பார்கள். இனிமேல் இவர்கள் இவன் தன் தாயையும் தன் தகப்பனையும் தன் தாயை விட்டு இவன் பிரிந்திருப்பான். எப்படி நிறைவேறது பாருங்க. ஆனா இவ்வளவு காலங்கள் கூட இருந்து நடத்தி வச்சு நல்ல புருஷனை இல்ல நல்ல மனைவியை உனக்கு கொடுக்கிற வரைக்கும் அன்பு இருந்தது, பாசம் இருந்தது, ஐக்கியம் இருந்தது, உறவு இருந்தது, விசாரணை இருந்தது, விசாரிப்பு இருந்தது, எல்லாம் இருந்தது. ஆனால் திருமண உறவுகள் நுழைந்த உடனே யாருக்கான விசாரணை இல்ல. சாப்பிட்டான் கூட கேட்கறது கிடையாது சில பேர். அவன் சொல்லி பார்ப்போம். ஆனா விசாரணை வேற இடத்துக்கு போகுது. ஆமாவே இல்லையா? பொய்ல சொல்ல உண்மையை சொல்லிக்கிறேன். நடக்கிற விஷயம். ஏன்னா பிரமாணம் நிறைவேறுது. அதுல நீ நானும் கோவப்படக்கூடாது. என்ன நிறைவேறுது? தேவனுடைய வார்த்தை நிறைவேறுது. பிரமாணம். அவன் இது முதற்கொண்டு தன் மனைவியோட ஒரே மாம்சமா இருப்பான். ஆனா அவன் தன் தகப்பனை தாய் விட்டு என்ன பண்ணிடுவான்? பிரிஞ்சுவான். பிரிஞ்சுதான் போவான். உறவை வெட்ட மாட்டான். அதை பண்ணி உறவை என்ன பண்ணக்கூடாது? வெட்டக்கூடாது. உறவை வெட்டக்கூடாது. உறவை பிரியக்கூடாது. வாழ்க்கை தான் இங்கிருந்து அங்க பிரிஞ்சு போயிருக்கிறோம். குடும்பம் தான் பிரிஞ்சு போயிருக்கோம். திறமை வாழக்கூடிய இடம் தான் பிரியணுமே தவிர வாழ்க்கை பிரியக்கூடாது. அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஆனா மனைவி அந்த ஸ்திரீ அந்த பெண் குடும்ப
வாழ்க்கைக்கு நுழைந்த பிறகு யார் ஞாபகமாகுது? யார் ஞாபகமாகுது? பேசுங்க. யார் ஞாபகமாகுது? அங்க பக்கத்துல இருக்க யார் ஞாபகமாகுது? அம்மா அப்பா ஞாபகம் தான் வருது. வந்த வீட்டு ஞாபகம் யாருக்கு என்ன பண்ணல? வரல. அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் உண்மை. ஆமென் சொல்லு பாப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப இங்கதான் வாழ்க்கையில பல விதமான நெருக்கடியை சந்திக்க வேண்டியது. வாழ்க்கையில பல பேர் கஷ்டங்களை சந்திக்க வேண்டியது. மனைவி, அதன் பிறகு பிள்ளை, அது குடும்ப வாழ்க்கை, குடும்பத்தை கட்டமைக்கணும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அதாவது வேதம் சொல்லு, தன் தகப்பனையும் தன் தாய் என்ன பண்ண பிள்ளை கனம் பண்ணி தான் ஆகணும். பொண்டாட்டி வேணும்னு சொன்னா கூட புருஷன் என்ன பண்ணா? நான் சொல்றது புரியல உனக்கு? பொண்டாட்டி வேணும்னு தான் சொல்லும், ஆனா புருஷன் என்ன பண்ணா? புரியல உனக்கு? பொண்டாட்டி அப்பா அம்மா பார்க்காதுன்னு சொல்லும், கண்டிப்பா சொல்லும். பொண்டாட்டி உங்க அப்பா அம்மா பார்க்காதுன்னு சொல்லதான் செய்யும். அப்பா அம்மாவுக்கு ₹1 கொடுக்காத சொல்லதான் செய்யும். வீட்டு வாசல்ல போவாத சொல்லதான் செய்யும். ஆனா அதிகாரம் யாருக்கு இருக்குது? அதிகாரம் யாருக்கு இருக்குது? சில பெண்கள் அம்மா வீட்டை விட்டு புருஷன் வீட்டுக்கு வந்த பெண்கள் மாமனார் மாமியார் மதிக்கிறதே கிடையாது. இது பல குடும்பங்கள் இருக்குது. இருக்குதா இல்லையா? மதிக்கிறதே கிடையாது. உண்மையை பேசுறாங்க. ஆமென் சொல்லுப்பா. மாமனார் மாமியார ஒரு பொருட்டா நினைக்கிறதே கிடையாது. அந்த 2 ஜீவன் இருக்கிறத மருமகன் என்ன பண்றது இல்ல, நினைக்கிறதே கிடையாது. இது எங்க ஆரம்பிக்குது? இல்ல இந்த அனுபவத்தில் இருக்கிற உங்களுக்கு தான் பேசுறேன். இது எங்க யாரால ஆரம்பிக்குது? தன் தாய் வீட்டை விட்டு தன் கணவன் வீட்டுக்கு வந்த ஒரு மகள், ஒரு ஸ்திரீ தன் மாமனார மாமியார கனம் பண்ணணும், மதிக்கிறனா எங்க ஆரம்பிக்கணும்? யார கரெக்டா சொல்லுங்க, எங்க ஆரம்பிக்கணும்? புரியல பாருங்க. அம்மா வீட்டை விட்டு கணவன் வீட்டுக்கு வாழ வந்துட்ட, நீயும் வந்திருப்ப, எல்லாரும் வந்திருப்பீங்க, நல்ல கவனிச்சு வாழ வந்திருப்பீங்க. வாழ வந்த பிறகு தான் வாழ வந்திருக்கிற தன் புருஷனுடைய தகப்பனையும் தாயையும் கூட பிறந்தவனையும் அந்த வாழ வந்த பொண்ணு கனம் பண்ணனா மதிக்கனா எங்க வரணும்? அது எங்க வரணும்? அம்மா வீட்டுல அது சுதந்திரமா இருந்திருக்கும். அம்மா வீட்டுல காலை போட்டு உட்காந்துருக்கோம், அம்மா வீட்டுல சேர் மேல காலை போட்டு உட்காந்துருக்கோம், அம்மா வீட்டுல கட்டு மலை பத்து இருக்கோம். அது அங்க சுதந்திரம். என்னவா நடந்துதா இல்லையா? அம்மா வீட்டுல ஜாலியா இருக்கும், அங்க இல்ல. எனக்கு திரும்ப புரிஞ்சுக்கணும். இங்கே வாழ வந்திருக்கிற ஒரு வீட்டுக்குள் வந்திருக்கிற புருஷன் வீட்டுக்கு வந்திருக்கிற அந்த ஸ்திரீ தன் மாமனாருக்கு தன் மாமியாருக்கு தன் கூட பிறந்தவருக்கு மரியாதை கொடுக்கணும்னா கனம் பண்ணணும்னா எங்கிருந்து வரணும்? புருஷங்கிட்ட வரணும். எங்கிருந்து வரணும்? புருஷங்கிட்ட வரணும். புருஷனே பத்தோட பதிக்கிறேன்னா வாழ வந்த இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். புருஷ மரியாதை கொடுத்தாதான் பெத்த புள்ள பெத்தவங்களுக்கு அம்மா அப்பா மரியாதை கொடுத்தாதான் வாழ வந்த கட்டிக்கிட்டு வந்தவன் குடும்பங்களுக்கு மரியாதை கொடுக்க முடியும். அப்படி சொல்றோம். ஆனா அந்த மரியாதை அப்படியே இருக்குது அம்மா வீட்டுல. அங்க என்னவோ அது அப்படியே நடக்கும். அம்மா மேல பாசம், அப்பா மேல பாசம், கூட மேல பாசம், சித்தப்பா மேல, அக்கா மேல, அண்ணன் மேல அந்த பாசம் எல்லாம் இருக்கும். ஆனா வாழ வந்த வீட்டுல யாரையும் பிடிக்காது. அவன் சொல்லுவான், நீ அப்படிதான் இருப்ப, என் பொண்டாட்டி அப்படிதான் இருந்துச்சு. ஆமா ஆமா, என் பொண்டாட்டி அப்படிதான் இருந்துச்சு. செம்ம உதவாங்க என்கிட்ட. ஆமா, அம்மா அப்பா எதிர்க்க போட்டு பரட்டி எடுப்பேன். உண்மையை சொல்றேன், போய் சொல்றேன். ஆமா, லைன் 5 வீடு, இந்த நடு வீட்டுல அடிக்கிற அடி, இந்த வீட்டுல போடுதா அந்த வீட்டுல போடுதா அந்த வீட்டுல போடுதா, எங்க போட்டாலும் ஓடிப்பா போய். யாருக்கு பயப்பட்ட? முதல்ல புருஷனுக்கு பயப்படணும். புருஷனுக்கு பயந்தா புருஷன் வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் பயப்படும்.
அது எங்க ஆரம்பிக்கணும்னா, புருஷன் பெத்தவங்களுக்கு கனம் பண்ணணும், அப்பா அம்மாவுக்கு மரியாதை கொடுக்கணும். நீ மரியாதை கொடுத்தாதான் உன் கூட வாழ வந்துட்டு பாரு. அதுக்கு என்ன தெரியும்? இல்லைன்னா தெரியாது. புரிஞ்சுக்க முதல்ல. திருமணமாய் இருக்கிற, கல்யாணமாய் இருக்கிற, என்னமா இப்ப மாமியார் வீட்டுக்கு போறியா? கல்யாணம் பண்ணி வந்திருக்கிற, புருஷனோட வாழ்ந்துட்டு இருக்கிற, தயவு செய்து சொல்றேன், அம்மா வீட்டு மேல இருக்கிற பாசத்தை கொஞ்சம் அப்படியே வச்சுக்கோ. அது நல்லதுதான். வாழ வந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கு முதல்ல மரியாதை கொடுக்கறதுக்கு. ஆமென், ஆமென், ஆமென். ஒருவேளை நீ மரியாதை கொடுக்கிற ஆளா இருக்கலாம், ஆனா உன் புருஷன் மூலமா தடைப்பட்டிருக்கலாம். புருஷன்கிட்ட சொல்லு, டேய் முட்டாளே, அப்பா அம்மா போய் பாருங்க சொல்லு. விளங்காதவனுக்கு என்ன சொல்லலாம்? போய் பாருங்க, போய் விசாரிட, என்னன்னு கேளுடா, என்ன சொல்லு. சொன்னியா? அவர் தான் கொடுக்க வச்சிருக்கிற தப்பில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. தகப்பனையும் தாயையும் பிள்ளை மதிக்கலனா, பிள்ளை கனம் பண்ணலனா, வாழ வந்தவர்கள் மரியாதை தரமாட்டாங்க. இப்பவே உங்க பிள்ளைகள் என்ன பண்ண, சரியா வளர, சரியா கொண்டு வா. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அழகா வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிற எவனோ அவன் பாக்கியவான். உன் கையில் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கிய நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி அப்பதான் உன் வீட்டர்கள் எப்படி போவா? கனிதர திராட்சைப்படியா மனைவி. கைத்திரி கத்த பண்ணு, நீ கனிதர திராட்சைப்படி. நீ கனி கொடுக்கதே இல்ல, இனிப்பே இல்ல, சுவையே இல்ல, கசப்பா இருக்கிற சில பெண்கள். வாழ வந்த வீட்டுக்கு பெண்கள் எப்படி இருக்கிறாங்க? வாழ வந்த வீட்டுக்கு பெண்கள் எப்படி இருக்கிறாங்க? கசப்பா இருக்கிறாங்க. ஒருவேளை அவங்க கசப்பாயிட்டாங்க, இல்ல மாமனார் மாமியார் வீட்டுல இருக்கிற கசப்பா மாறிடுறாங்க. ஆமென் சொல்லு பாப்போம். நல்ல குட்டி. அன்பு இல்ல, நெருக்க இல்ல, குடும்ப உறவு, குடும்ப ஐக்கியம் இல்லைன்னா சந்தோஷம் இருக்காது. நேற்று ஒரு குடும்பத்தை சந்திச்சேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அந்த குடும்பத்தை பார்க்கும்போது. ஆமென். அப்படியே ஒரு கூட்டு குடும்பமா, நீ கூப்பிட்டா நான் வந்து, நான் கூப்பிட்டேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த கூட்டு குடும்பம்லாம். எதுவுமே பிடிக்கும் அந்த வாழ்க்கை. அப்பா அம்மா கூட, கூட பிறந்தவங்க கூட, அண்ணன் தம்பிங்க கூட, இதெல்லாம் குடும்பம் இருந்து யாருக்கு பிடிக்கும்? யாருக்கு பிடிக்கும் அந்த வாழ்க்கை? அதுதான் வாழ்க்கை. எங்க வேணாம், அவங்க வேணாம், இவங்க கிட்ட பேசாத, அவங்க கிட்ட போகாத, அவங்க கிட்ட போகாத. இது என்ன வாழ்க்கை? இது என்ன வாழ்க்கை? புரிஞ்சுக்கோ. எங்க பிரிவினை, எங்க பிரச்சனை, எங்க சமாதான குறைவு, எங்க ஐக்கியம் உடையுதோ அங்க யார் வந்துருவாரு? அவரு யார் வந்துருவாரு? ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் இருந்த ஐக்கியத்தை உடைக்க வந்தான். கணவன் வீட்டுக்கும் மனைவி வீட்டுக்கும் இருக்கிற ஐக்கியத்தை உடைக்க தொண்டமான வாழ்க்கையில கிரியை நடக்கும். ஆமென், அல்லேலூயா. சத்தியத்தில் வளர்கிற, சத்தியத்தில் வாழ்கிற கர்த்தருடைய நாமத்தை தெரிந்த தேவ பிள்ளையே ஜாக்கிரதையாரு. உறவை பிரிக்கிற ஆவியை கட்டு. தந்திரமா உனக்கு ஆலோசனை சொல்லுகிற அந்த ஆவியை கடித்து கொள். கணவன் வீட்டாருக்கு கொடுக்க வேண்டிய கருத்தை செலுத்து. ஆனா மருமகன் மாமியார் வீட்டுக்கு செய்யறது எல்லாம் செஞ்சிருப்பாரு. மாமியாரை மதிப்பாரு, மாமனாரை மதிப்பாரு, கனம் பண்ணுவாரு, விசாரிப்பாரு, எல்லாம் நடக்குதா இல்லையா? மருமகன் கரெக்டா இருப்பாரு மாமியார் வீட்டுக்கு. ஆனா மருமகன் தான் மாமியார் வீட்டுக்கு நான் இருக்காது. அது பிடிக்காது. அது நெருப்பு, மல்லிகை, அது பிடிக்காது. ஆமென் சொல்ல பாப்போம். அல்லேலூயா. பிடிக்காது. நீங்க மாமியாரை பார்த்தாலே பிடிக்காது, மருமகளுக்கு மாமியாரை பார்த்தாலே பிடிக்காது. நீங்க எல்லாரும் ஒண்ணா என்ன? நீங்க எல்லாரும் என்ன? ஒண்ணா என்ன? ஆமென். நான் புரிஞ்சுக்க திரும்ப சொல்றேன். குடும்ப உறவை, குடும்ப ஐக்கியத்தை 26 வயசுல இருந்து 50 வயசு வரைக்கும் குடும்ப வாழ்க்கையில போய் கொண்டிருக்க உங்களுக்கு தான் அந்த வார்த்தை. எந்த விதத்திலும் உன் பெத்த வீட்டையோ புகுந்த வீட்டையோ வாழ்க்கையோ பிரிவினை உண்டாக்கும்படி எந்த ஆவி செயல்படுதோ அந்த ஆவியை கண்டு அடையாளம் பிடிச்சு கட்டி போடாது. ஆமென், ஆமென். இல்லைன்னா ஒரு பெரிய எதிர்கால வாழ்க்கை கட்டுறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோ. அன்பு கெட்டு போயிடும், குடும்ப ஐக்கியம் கெட்டு போயிடும், அவர்கள் மேல இருக்கிற ஒரு மரியாதை கெட்டு போயிடும், அவர்கள் முன்னே வைத்திருக்க மரியாதை கெட்டு போயிடும். எல்லாம் புரிஞ்சுக்கோ. முகத்தை பார்த்தா கூட பேச முடியாது.
அப்படி நிலைமை மாறிட்டோம். ஆமென். அல்லேலூயா. 26 வயதிலிருந்து 50 வயதுக்குள்ள இருக்கிற நீங்கள் இந்த குடும்பத்தை கட்டி காக்கக்கூடிய மகா பெரிய பொறுப்பு யாருக்கு இருக்குது? யாருக்கு இருக்குது? அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த விதத்திலும் யார் சொன்னாலும் என் தகப்பனையும் என் தாய் நான் என்ன பண்ணுவேன்? விட்டு கொடுக்காத, விட்டு கொடுக்காத. அவனுக்கு என்ன செய்வார் செஞ்சிரு முதல்ல. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, உன் தகப்பனுக்கும் உன் தாய்க்கு செய்ய வேண்டிய கடமை என்ன பண்ண செய், செஞ்சு. பிள்ளைகளுக்கு இப்ப சொல்லி கொடுத்து வர, சின்ன வயசுல அப்படி கொண்டு வா, சத்தியத்துல கொண்டு வா, வேத வெளிச்சத்தில் நடத்து, அம்மா அப்பா பாசத்தை பத்தி சொல்லு. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வயசுல 26 50 வயசு வரைக்கும் எந்த விதமான நெருக்கடியும் இல்லாமல், எந்த விதமான பிரிவினை இல்லாமல் உன் வாழ்க்கையை கட்டிட்டினா, அமைச்சிட்டுனா, ஒரு நல்ல தலைமுறை உனக்கு கற்றுக் கைதிட்டு நல்ல ஒரு தலைமுறையை கற்றுக் கொடுப்பேன். ஆமென், ஆமென், ஆமென். நல்ல எப்படி தெரியுமா இது? எப்படி தெரியுமா நல்ல தலைமுறை? 75 வயசு வரைக்கும் ஆபிரகாம் தன் மனைவியின் வாழ்க்கையை கட்டி காத்தான். ஆமென், ஆமென். 75 வயசு வரைக்கும் அல்லது 99 வயசு வரைக்கும் சாராள் தன் கணவன் வீட்டாருக்கு தன் கணவன் பாதத்தில் அமர்ந்து அவனை ஆண்டவனே என்று தன்னை அர்ப்பணித்தார். தன் கணவன் வீட்டாரை மன்னித்தார். அமைச்சுக்கு பார்ப்போம். அல்லேலூயா. அதனால ஒரு நல்ல சந்ததியாக ஈசாக்கை கற்றுக் கொடுத்தார். கைதிரி ஈசாக்கை கற்றுக் கொடுத்தார். புரிஞ்சுக்க முடியல. அவே புரிஞ்சுக்கோ. ஒரு நல்ல சந்ததி உனக்குள்ள வெளியே வரணும்னா யார் கணவன்னா? யார கணவன்னா? உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணிதான். ஆமென். சந்தோஷ ஆளுங்களா இருக்கிறாரு, சத்தம் கேட்குது, ஆளு காணும். நான் அவர் 40 இருக்கிறேன். யார் நகத்துல? ஆமா, சம்பத்து 40 இருக்கிறேன். சம்பத்து தான் வச்சின்னு ஓட்டு. அல்லேலூயா. உனக்கு தெரியுமா அவர் ஏன் வரலன்னு? சொல்லிட்டேன். உனக்கு இதெல்லாம் தெரியுமா? எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறேன். தபேல வாசிக்கிற சம்பத்து உன்னை டிஃபன் கடைக்கு வேலைக்கு விட்டார். அவர் ஏன் நம்ம வரல? அந்த ஸ்டாண்டு வச்சிருந்தார், எல்லாம் டபுள் அடிக்கிற ஸ்டாண்டு, அது கொண்டாந்து வச்சிருந்தார். அவர்தான் சார். நாம் அவர் கொண்டாந்து வைக்கும்போது அவருதுன்னு நினைச்சிடணும். அவர் சொன்னார், இந்த பழசா இருக்குதியா, அவனை வாங்கிடலாம். சரி வாங்கிடலாம். எவ்வளோ வரும்? 2000 2500 வரும். அதை வாங்கிடலாம். அது ஒரு பிரச்சனை கிடையாது. இப்போ ஒரு 2500 நமக்கு ஒரு பெரிய விஷயமா? என்ன பாரு, 2500 நமக்கு ஒரு பெரிய விஷயமா? இப்போ ஸ்டாண்டு வாங்கணும், ஒரு 500 கொடுக்க மாட்டேன், அது தானே வந்துடும். அது நமக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை. இப்போ நம்ம என்ன நினச்சோம்னா, சரி அவர் தானே, அது கொஞ்ச நேரம் என்ன பண்ணுவோம், அதை வச்சு இங்கே தானே, அவர் தான் அங்கே தானே வராரு, யூஸ் பண்ணுவோம், வேணாலும் இருக்கட்டும், அப்புறம் வாங்கிக்கலாம். ஆனால் நம்ம அவர் கேட்கும்போது சரியா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்றது உண்மைதான், இல்லைன்னு சொல்லுது. போன ஞாயிற்றுக்கிழமை முன்னாடி ஞாயிற்றுக்கிழமை அதுக்கு முன்னாடி வெள்ளிக்கிழமை 7:30 மணிக்கு தான் வந்தார் அபிஷேக ஆராதனைக்கு. எத்தனை மணிக்கு வந்தார் அவரு? 7:30 மணிக்கு வந்தார். சரி, அங்கே வந்து உட்காந்துட்டார். இங்கே கூட உட்காரல. நான் தான் சொன்னேன், ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் செட் பண்ணி கொடுப்பாங்க. ஏன் பாக்கெட்டில் 300 நான் காணி கூட எடுக்கல. நீங்கள் எல்லாம் வந்தீங்க பாரு. அதனால நம்ம இந்த வாரம் வெள்ளிக்கிழமை அபிஷேகம் கூட எல்லாரும் வந்துட்டீங்க. சபையில் உட்காந்து நிற்கக்கூடிய இடம் எல்லாம் இறங்கி கூட போக முடியல, அவ்வளோ கூட்டம். எல்லாம் வந்துட்டீங்க. சங்கிலி சபை கூட எல்லாம் வந்தீங்க. கை பிடிக்கிறோட கை பத்தலை, அந்த மாதிரி எல்லாம் நீங்கள் நிறைய எல்லாம் தடைப்படாமல் வந்துட்டீங்க. அதனால ஒரு வெள்ளிக்கிழமை போகும்போது வெளியில் நின்று என் பாக்கெட்டில் 300 ரூபா இருந்தது. தெரிஞ்சுக்க விஷயம் 300 ரூபா கொடுத்துருவாரு. ஞாயிற்றுக்கிழமை மீறி வாங்கிங்க அப்படின்ட்டு சரின்னு அவரும் போயிட்டாரு. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிஞ்சது. எஸ்ஐக்கில் என்கிட்ட கேட்டார், தபேலுக்கு எவ்வளோ கொடுக்குறேன்? இப்போ நீ கொடுக்குற 500 கொடுத்துரு, அவருக்கு நான் 200 பேலன்ஸ், அது என் பாக்கெட்டில் அப்படி நான் கொடுத்துறேன். தானே சொன்னேன், என் பாக்கெட்டில் நான் கொடுக்குறேன். நான் ஜெபம் பண்ணி இருக்கிறத பார்த்தீங்கன்னா அவர் போகிறத நான் கவனிக்கிறேன். சரி இருப்பார் அப்படி தான் நினச்சேன். போகும்போது ஸ்டாண்டோட போயிட்டு இருக்கிறாரு. இது நமக்கு தெரியாது. ஸ்டாண்ட் எடுத்து போயிட்டு அவர் ஒரு பிளான் பண்ணிட்டு இருப்பாரு. 500 ரூபா கொடுக்குற நமக்கு 300 ரூபா தான் கொடுத்துருக்காரு. இதோட வரப்படான்னு கட்டுறாங்க. அவர் போயிட்டே இருப்பாரு, நமக்கு தெரியாது. இது வெள்ளிக்கிழமை திரும்ப மறந்து வர வெள்ளிக்கிழமை ஃபோன் பண்ணி, ஏன் ஒரு சீக்கிரம் வந்தீங்கன்னு ஃபோன் பண்ணுறேன். ஐயா ஸ்டாண்ட் இல்லையா? எங்கே சர்ச்சில் இருந்த ஸ்டாண்ட் என்ன?
ஏன் அதை நான் வாடகைக்கு ஏற்ற மாட்டேன். யார் தப்பு சொல்லு, யார் தப்பு இது? நீ என்ன பண்ணிருந்தா, நீ ஏன் கண்ட்ரோல்ல வைக்கிற? நம்ம சபையில வைக்கிற இது வாடகை ஏற்றுவதற்கு அதை வெளியில இருந்து வாங்கி வந்து யார்கிட்ட சொல்லணும்? என்கிட்ட சொல்லணும். அப்ப என்கிட்ட சொல்லிட்டா முதல்ல தூக்கி போய் என்ன பண்ணாத போட்டு நாங்க புதுசா என்ன பண்ணிருப்பேன், உடனே வாங்கியிருப்போம், ஒரு பிரச்சனை கிடையாது. நீ எடுத்துட்டு போதே என்கிட்ட சொல்லல, போகும்போதே எடுத்து போகும்போதே என்கிட்ட சொல்லல. நான் கேட்கிறேன், ஸ்டாண்ட் இல்லை, எங்க ஸ்டாண்ட் இருக்குன்னா அதை எடுத்து போய் நான் வாடகை வாங்கி கொடுத்துட்டேன். என்ன சொன்னேன், ஏங்க வாடகை வாங்கினு சொன்னீங்களே, என்கிட்ட சொல்லல. நான் சொல்லிட்டா அதை எடுத்து முதல்ல கொடுப்பா சொல்லிட்டோமா வேற வாங்கி. அவர் சொல்றாரு, ஏன் உங்க வார்த்தையில சுத்தம் இல்லையா? எவ்வளவு பெரிய வார்த்தை உங்க வார்த்தையில. நான் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிட்டேன். உடனே என்ன பண்ண, சம்பர் சம்பர் யார்கிட்ட பேசுறது தெரியுமா? நீ யார்கிட்ட பேசுறது தெரியுமா? நீ என்ன சொன்ன முதல்ல? இதே ஸ்டேட்டை கொண்டு வைக்க நீ சொன்ன முதல்ல. எடுத்துன்னு வரும்போதே இது வெளியிலிருந்து கொண்டு வந்தாக்கா என்கிட்ட சொல்லியிருக்கு, வாடகை சொல்லி என்கிட்ட சொல்லிட்டு உடனே உங்களை தூக்கி அமிச்சுட்டு நான் வாங்கிட்டு போயிட்டேன். நீங்க வாங்குறேன், நீங்க ஸ்டாண்டு நீங்க வாங்கவே இல்லை அப்படின்னு அவர் என்கிட்ட. சரியா, எடுத்து போயிட்ட ரைட்டு, அதை எடுத்து போனி அப்பவே என்கிட்ட சொன்னியா? இல்ல நான் சொல்ல. பண்ண தப்பு யார் மேல? நான் சொன்னேன், என்கிட்ட சொன்ன எதிர்க்க மட்டும் நீ பேசிட்ட, இந்த வார்த்தையை எதிர்க்க பேசிட்ட, அதுக்கு மேல பேசுற. இதோட என் சபை பக்கம் நீ வராது. இப்படி அப்புறமா விசாரிச்சா தெரியுது அந்த ஸ்டாண்ட் அந்த ஆள் தான். நான் சொன்னேன், உனக்கு 200 ரூபாய் கொடுக்கலன்ட்டு அப்ப பணத்துக்கு ஊழியம் பண்ற நீ எப்படியா உன்னை ஊழியக்காரன் சொல்ற? எப்படியா நீ ஊழியக்காரன் சொல்லுங்க, எப்படி ஊழியக்காரன் நீ? எப்படி நீ ஊழியக்காரன்? இப்ப ஒண்ணு சில வார்த்தையில வந்து பாரு, நல்லா கொஞ்சம் எப்படி நீ ஊழியக்காரன்? என்ன ஊழியம் பண்ற நீ? தபேலா வாசிக்கிறது ஊழியமா? தபேலா வாசிக்கிறது ஊழியனா அதை கத்துறதுக்காக என்ன பண்ணீங்க? இலவசமா பண்ணணும். ஊழியக்காரர் என்ன கொடுக்கணும் அதை வாங்கிட்டு போகணும். இப்போ கூட நாங்க இருந்த அற்புத வார்த்தை சபையில நேற்று கூட போன் பண்ணி கேட்கிறேன். நேற்று கூட அவங்க விசுவாசம் கேட்கிறேன், பிரதர் என்ன கொடுக்குறாங்க உங்களுக்கு விசுவாசம்? ஐயா நீங்க இருக்கும்போது 200 ரூபாய் கொடுத்தீங்க, இப்ப இருக்கும்போது 250 ரூபாய் கொடுக்குறாங்க. எவ்வளவு கொடுக்குறாங்க? இப்போ 250 தான். இத்தனைக்கு இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் அவங்க தான் எடுத்து வரான், ஆட்டோல எடுத்து வரான், பைக்ல எடுத்து வரான். ஆனா நம்ம 500 ரூபாய் கொடுக்குறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு வார்த்தையை சொல்லிடுறேன், யாரும் பேச கூடாது, தப்பாத்து. நான் எல்லாரையும் மன்னிக்கிற ஸ்டேஜ் வந்துட்டேன். எல்லாரையும் நினைக்கிறேன் மன்னிக்கிற ஸ்டேஜ்ல இருக்கிறேன். மன்னிக்கிற ஸ்டேஜ் வந்தாதான் ஆமென் சொல்ல பார்ப்போம். அந்த வார்த்தைக்கு ஆமென். யார் மன்னிக்க போற? யார் மன்னிக்க போற? யார் மன்னிக்க போற? எல்லாரும் மன்னி. எல்லாரும் என்ன பண்ணிட்ட? இப்ப திரும்ப அந்த மன்னிக்கிற குணம் எப்போ வருதோ, மன்னிக்கிற ஆவி எப்போ வருதோ, அப்பதான் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட இருப்பார். நல்லா கேட்டுக்க, மன்னிக்கிற ஆவி வரணும். இன்னும் போடாம, இன்னும் கோபம், இன்னும் எரிச்சல், இன்னும் வார்த்தை இதெல்லாம் தேவையில்லை. என்ன தேவையில்லை? கஜேந்திரனை பார்த்துட்டாரு 3 நாளைக்கு முன்னாடி. இவ்வளவு நாள் அவரை பார்க்கல. நான் 3 நாளைக்கு முன்னாடி பார்த்துட்டேன் கஜேந்திரன். கஜேந்திரன் ஒரு வார்த்தை சொன்னாரு, ரொம்ப 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 கஷ்டமா இருந்தது அந்த வார்த்தையை கேட்ட உடனே. எனக்கு எல்லாம் ரைட்டு, எல்லாம் முடிச்சியா, நான் தான் தப்பு போயிட்டேன், நான் தான் கோவமா போயிட்டேன். என்கிட்ட சொன்னவங்க, என்கிட்ட பேசுனவங்க என்ன இப்படி ஆக்கிட்டாங்க. யாரு அப்படி பேசுனது? அப்புறம் சொல்றாரு, சூர்யா என்ன சபை விசாரா, அவருக்கு மட்டும் எப்படி பாஸ்டர் ஆடிஷன் கொடுக்கலாம்? கலை என்ன சபை விசாரா, அவருக்கு எப்படி பாஸ்டர் ஆடிஷன் கொடுக்கலாம்? நான் சொல்றேன் பாரு, கவனி இதெல்லாம் பாரு. ஏன் உனக்கு மட்டும் ஏன் கொடுக்கல? அப்ப சூர்யா கொடுக்கலாம், கலைக்கு கொடுக்கலாம், உனக்கு கொடுக்க கூடாதா? இப்படி இப்படி தூண்டி விடுற ஆளு நம்ம தான் இருக்கிறாங்க. ஆமென் சொல்லு பாப்போம். அல்லேலூயா. நான் சொன்னேன், சூர்யா சத்திய ஆவி மகிமை ஊழியத்திற்கு துணை போதகர். நல்லா கேட்டிருக்க. எசேக்கியேல் சத்தியாவி மகிமை ஊழியத்திற்கு துணை போதகர். இவங்க எங்க மீறி சபை மீறி என்ன பண்ண மாட்டாங்க? வெளியில போக மாட்டாங்க. சபை மீறி என்ன பண்ண மாட்டாங்க? வெளியில போக மாட்டாங்க. நான் வேணா வெளியே போகலாமே தவிர, நான் வேணா வெளியே போய் பிரசங்கம் பண்ணலாமே தவிர, இவங்க என்ன பண்ண மாட்டாங்க. சோ நான் இல்லாத இடத்தை நிரப்புகிறதா இவங்க. அதுக்குதான் இவங்க சபைக்கு இவருடைய துணை ஊழியர்களாக அபிஷேகம் பண்ணி வச்சிருக்கிறோம். அல்லேலூயா. அல்லே சூர்யா சபை வச்சுட்டாரா, அவருக்கு மட்டும் பாஸ் பண்ணி கொடுத்துடலாமா? கலை சபை வச்சு அவருக்கு மட்டும் பாஸ் பண்ணி கொடுத்துடலாமா? ஏன் உனக்கு ஏன் கொடுக்க கூடாது? நீ அங்கெல்லாம் எங்களுக்கு போகாதையா?
சரி, சொன்னவங்களே நான் மன்னிக்கிறேன். அல்லேலூயா. சொன்னவங்களே என்ன பண்றான்? யாரும் நமக்கு தெரியாது. சொன்னவங்களே என்ன பண்றான்? எனக்கு இப்படி சொல்லிட்டாங்க, என்னை கோவப்பட்டுட்டாங்க, அதனாலதான் நான் நேரத்தை வராமட்டேன், என்ன மன்னிச்சிருக்கேன் சொன்ன. ரொம்ப சந்தோஷம். உன்னையே மன்னிக்கிறேன். சொன்னவங்களே என்ன பண்றான்? மன்னிக்கிறேன். ஆமென் சொல்லு பாப்போம். ஆனா நான் சொன்னேன், நீ வெளியில ஊழியத்துக்கு போறாளு, அங்கே இங்கே ஊழியத்துக்கு போற, உன்னையே நீ பாஸ்டர் சொல்லி இருக்கிறாரு, உன்னை என் சபையில உனக்கு நான் பாஸ்டர் அனுசம் கொடுக்க முடியாது, ஊழியக்கார மீட்டிங் நடக்கிறது தான் உனக்கு நான் பாஸ்டர் அனுசம் கொடுக்க நான் பிளான் வச்சிருந்தேன், அது நீ கெடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு தெரியாதுயா, தெரியாதுதான் எனக்கு கேட்டு. ஆமென். அல்லேலூயா. இப்படி சில பேர் இருக்கதான் செய்யறாங்க. இப்படி சில பேர் இருக்குன்னா, நம்ம அழகா அந்த 26 வயசுல இருந்து அந்த 50 வயது வரைக்கும் தன்னையும் தன் வாழ்க்கையும் தன் குடும்பத்தையும் பெற்ற குடும்பத்தையும் வளர்ந்த குடும்பத்தையும் அம்மா அப்பாவையும் கவனித்து விசாரித்து கனம் பண்ணி வாழ்ந்தா நம்முடைய வாழ்க்கையை கட்டி இருப்பாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப 51 இருந்து 75 வரைக்கும் முக்கியமான ஒரு வயசு. 51 இருந்து 75 வரைக்கும். 50க்கு மேல 50 வயசுக்கு மேல உன்னை யாரும் மதிக்க மாட்டாங்க. எத்தனை 50 வயசுக்கு மேல இருக்கீங்க? எனக்கு 56. எத்தனை வயசு போன வாரம் 60. 50 வயசுக்கு மேல நம்ம சொல்றது யாரும் கேட்க மாட்டாங்க. நம்ம சரியா அவர்கள் மரியாதை கொடுக்க மாட்டாங்க. 50 வயசுக்கு மேல புரிஞ்சுக்க முதல்ல. நீ என்ன சொல்றது நான் கேட்கறது. ஏன்னா வளர்ந்துட்டாரு. யார் வளர்ந்துட்டாரு? பையன் வளர்ந்துட்டானே, பொண்ணு வளர்ந்துச்சு, புருஷன் ஆயிடுச்சு, மனைவி ஆயிடுச்சு, பிள்ளைகள் ஆயிடுச்சு, ஒரு குடும்பம் கட்டமைச்சு 50 வயசு வரைக்கும் 24 50 வயசு ஒரு குடும்பம் என்ன ஆயிடுச்சு? கட்டி அமைக்கப்பட்டு பிள்ளைகள் அப்படியே மாறிச்சு, வாழ்க்கை மாறிச்சு. அப்ப தலைமுறை முன்னோர்கள் மதிக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. விசாரிக்கப்படுவதில்லை. அநேக முதியோர் இல்லம் எங்கிருந்து வந்தாங்க? அவங்கெல்லாம் அநேக அனாதை இல்லம், அநேக முதியோர் பாதுகாப்பு இல்லம் எங்கிருந்து வந்தது? பிள்ளைகள் கைவிட்டதுனால. அல்லேலூயா. பிள்ளைகள் கைவிட்டதுனால. பாப்பமா அடிக்கடி சொல்லணும், யாரும் பார்க்க மாட்டாங்க. எத்தனை பேர் இருக்கிறாங்க? 2 புள்ள 2 பொண்ணு, மருமக பேரம்பேத்தி எல்லாம் இருக்குது. ஆனா அவங்க வயலுக்கு என்னை யாரும் பார்க்க போறாங்க? வீட்டுக்குள்ளி வீட்டுக்குள்ளே என்ன விட மாட்டான், அந்த வராண்டில படுக்க விட மாட்டான். என்ன கூட்டு எங்கேயாவது விட்டுருங்க. எப்படி சொல்றாங்க? எதனால? இந்த வயதானவர்கள் மதிக்கப்படுவதில்லை. ஆனா வேதம் சொல்லுகிறது, பிள்ளைகளுக்கு பெற்றோர்களே கிரீடம், மகிமை, முதியவர்கள் மகிமை, முதியவர்கள் பெருமை, முதியவர்கள் ஒரு ஆசீர்வாதம், முதியவர்கள் எடுத்துக்காட்டு, வாழ்க்கையின் அடையாளம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அல்லேலூயா. எங்க அப்பா சாப்பிடுறவங்க கொடுத்தாங்க, ஹாஸ்பிட்டல் செத்தாரு. எங்க அண்ணன் வீட்டுல தூக்கி போட்டாங்க. பட்டாபுரம் ராத்திரி ஆட்ட வச்சு எங்க அப்பா தூக்கி மாட்டேன் பேச. ஆமென். அல்லேலூயா. யார் கொடுத்தாங்க? எனக்கு செஞ்ச ஒரே ஒரு நல்ல விஷயம் என்ன தெரியுமா? அவரு என்னை கல்யாணம் பண்ணி வச்சிருந்தார். அல்லேலூயா. அப்பா கிட்ட ஒரு அன்பு, அப்பா கிட்ட ஒரு ஐக்கியம், அப்பா கிட்ட உறவு, ஜாலியா என்னெல்லாம் என் வாழ்க்கையில கிடைக்கலையோ அதெல்லாம் என் பிள்ளைகளோட அனுபவிப்படி கதை. நெருங்கின பழக்கம் இல்லை. அம்மாவை பார்த்ததே கிடையாது. என் அம்மாவை நான் பார்த்ததே கிடையாது. எனக்கு 2 வயசு 2 வயசுல எங்க அம்மா இருக்கும்போது தெரியாது. அம்மா முகத்துல பார்த்து கிடையாது. அப்பாவுடைய அன்பு அதிகமா கிடையாது. ஆயாவுடைய அரவணைப்புல வாழ்ந்தோம். இந்த பிரச்சனைலாம் நம்ம பசங்க இருக்கக்கூடாது தான். சகோதர சிநேகத்தோட அன்பா என்ன பண்ணாலும் கோச்சிக்க பிள்ளைகள் கூட எப்படி இருக்கிறாங்க? சந்தோஷமா இருக்கும். அல்லேலூயா. நீங்களும் உங்கள் பிள்ளைகளோடு கூட, நீங்களும் உங்கள் பெற்றோர் கூட சந்தோஷமா இருக்க, அதுதான் வாழ்க்கை. அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அல்லேலூயா. முதியவர்கள் கனவீனப்படுத்தப்படுகிறார்கள். நல்லா கவனிக்கணும். இப்ப இந்த முதியவர் 51 வயசுக்கு மேல 75 வயசுக்கு இருக்கிற நமக்கு ஒரே ஒரு ஆதரவு தான். அது என்ன ஆதரவுனா, சங்கீத புத்தகம் 127 1ஆம் வசனம் படி பார்ப்போம். எல்லாம் தெரியும். இப்ப இந்த வயசுல யாரெல்லாம் இருக்கிறோமோ நமக்கு நன்மை எங்கிருந்து வராது? வீட்டுல இருந்து வராது, பிள்ளை கிட்ட இருந்து வராது, யாருக்கிட்ட வராது? யார்கிட்ட வரணும்? யார்கிட்ட வரணும்? அல்லேலூயா. இப்ப அழகா சொல்லுங்க. எனக்கு சொல்லு 121 அப்படி 127 1 கூட படி. 127 1 படியா? கர்த்தர் தான் வீட்டை என்ன பண்ணா? கட்டணும். கர்த்தர் வீட்டை கட்டணும். அப்ப கர்த்தர் தான் உன் வீட்டை
ஆமென் சொல்லுவாங்க. ஆமென். யார் வீட்டை கத்தர் கட்டணும்? எதுக்கு சொல்ல என் வீட்டை கத்தர் கட்டுவாரு? சொல்ல என் வீட்டை யார் கட்டுவாரு? என் வாழ்க்கையை கத்தர் கட்டுவா, என் குடும்பத்தை கத்தர் கட்டுவா. அல்லேலூயா. எந்த பிரிவினையின் ஆவியும், எந்த உபத்திரத்தின் ஆவியும், எந்த சஞ்சலத்தின் ஆவியும், எந்த விதமான சமாதான குறைவு உண்டு ஆவியும் என் வீட்டுக்குள்ளே நுழைய முடியாது. ஆமென். ஆமென். கர்த்தர் வீட்டை கட்டி இருக்கிறார். அவர் கட்டின வீட்டுக்குள்ள யாரும் நுழைய முடியாது. யாரை தவிர? என்னை தவிர யாரும் என்ன பண்ண முடியாது? நுழைய முடியாது. ஆமென் சொல்லுவாங்க. அப்ப என் வீட்டுக்குள்ள யார் இருக்கிறாரு? உன் வீட்டுக்குள்ள யார் இருக்கிறாரு? எத்தனை பேர் நம்பர்? என் வீட்டுக்குள்ள யார் இருக்கிறாரு? உன் வீட்டுக்குள்ள யார் இருக்கிறாரு? உன் வீட்டை யார் கட்டுறாரு? திரும்ப சொல்ற ஒன்னொன்னா படிப்படியா ஸ்டெப் ஸ்டெப்பா கர்த்தர் உன்னை உயர்த்துவா, வீட்டை கட்டுவா, வீட்டை பெருக செய்வா, வாழ்க்கை உயர்த்துவா, பிள்ளையை வர்த்திக்க பண்ணுவா, எல்லா நன்மையும் உனக்கு தருவார். நீ முதல்ல அவருக்கு பயப்படணும். முதல்ல நீங்க அவருக்கு பயப்படணும். அது உன் பெற்றோருக்கு நீ கனமணி ஆகணும். ஆமென். கர்த்தருக்கு பயப்படணும். தகப்பனை தாய் என்ன பண்ணா? கனம் பண்ணணும். இத பண்ணா சங்கீதம் 121 சொல்றது, எனக்கு ஒத்தாசை கொடுப்பதற்கு நேராக என் கண்களை நான் ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கிற கர்த்தர் எனக்கு ஒத்தாசை வரும். அல்லேலூயா. யார் செலவுக்கு கொடுப்பாங்க? பயப்படாத. யார் உதவி செய்வாங்க? பயப்படாத. எனக்கு வருமானம் இல்லையே, பயப்படாத. கர்த்தரே உனக்கு ஒத்தாசை செய்வார். ஆமென். புதியவர்களுக்கு நம்ம பிளாக்ல ஒருத்தருக்காரு. நான் வந்தற போன ஐயா ஒரு 10 ரூபாய், ஐயா ஒரு 20 நான் கொடுத்துருவேன். அவங்க வீட்டுல நல்ல வசதியா இருக்கிறாங்க. ஆனா அந்த புதியவர் வந்து என்கிட்ட கேட்பாரு, என்ன தேடி வருவாரு, உடனே கொடுப்பேன். அப்ப தன் வீட்டார், தன் குடும்பத்தார் அவருடைய தேவையை சந்திக்க மனசு கிடையாது. ஆமென். அல்லேலூயா. நீங்க தெருவுல இருக்கிற பிச்சை இருக்கிறாங்க, யார் இவங்களா? அனாதையாய் மாற்றப்பட்டவர்கள், பிள்ளைகள் எல்லாம் கைவிடப்பட்டவர்கள். ஆமென் சொல்லுவாங்க. அல்லேலூயா. சின்ன பிள்ளைகளை வளர்ற வயசுல கர்த்தருக்கு பயப்படுற பயத்தை வளர்ச்சி, பெற்றவர்களுக்கு கீழ்ப்படுகிற பயத்தை வச்சு நீ வளர்த்துட்டீங்கன்னா வேதம் சொல்லு, அவன் முதிர் வயது வரைக்கும் உன்னை கைவிடாது இருப்பான். அவன் பிள்ளையை நானே வளர்க்க வேண்டிய விதத்திலே நீ வளர்த்தெடுத்தா அவன் முதிர் வயதில் உன்னை என்ன பண்ண மாட்டாமா? கைவிட மாட்டான். ஆமென். அப்ப 51 வயசுக்கு மேல 75 வயசு வரைக்கும் சந்திக்கிற உங்களுக்கு யார் உதவி செய்யணும்? எங்க உதவி வரும்? எங்க உதவி வரும்? எதுமே சொல்ற, 2 கையை உயர்த்தி எனக்கு ஒத்தாசை வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின என் ஆண்டவரிடத்திலிருந்து என் வாழ்க்கைக்கான எல்லா ஒத்தாசையும் அவர் எனக்கு சம்பூர்ணமாய் நிறைவாக தருவார். நிறைவாக தருவார். அல்லேலூயா. அல்லேலூயா. 75 வயசு தாண்டிட்டு இப்போ 75 வயசு தாண்டி 100 வயசுக்கு போயிட்டேன். இப்ப இந்த வயசுல வேதம் சொல்லுகிறது 76 100 வரைக்கும் ஒரு 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 அடையாளம் வரும். ஆமா, அது 75 வயசு தாண்டின பெரிய கிருபை தான். பெரிய கிருபை தான். வேதம் சொல்லுகிறது 70 வயசு பலத்தின் மிகுதியா 80 வயசு. அவரே சொல்ல எத்தனை வயசு ஒரு மனுஷனுக்கு ஆயுஷ் எத்தனை வயசு? 70. பலத்தின் மிகுதியா 80. அப்ப 80 தாண்டி 90 தாண்டி 100 நெருங்கிறனா யாருக்கு கிருபை? அப்ப இதுக்கு என்ன தேவைன்னா சங்கீத தொடர்ந்து சொல்லுது, உன்னதமா அப்படி மறைவி தேவை. அவன் சொல்லுவாமா, யாருடைய மறைவினா படி தொடர்ந்து படி உடவசன படி, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வவுடைய நிலை தங்குவான். அல்லேலூயா. அல்லேலூயா. வயதான காலத்துல யாரு என்னை தாங்குவான்னு நினைக்காத. இப்ப ஓடுற, இப்ப நடக்கிற, இப்ப என்ன செய்யற, ஆனா சரீரம் ஒடுங்கி அமரும் போது, கைவிட்ட நிலைமையில வரும்போது, உதாசனப்படுத்தப்படும் போது, நீ தனிமைப்படுத்தப்படும் போது எங்கிருந்து வரும் உதவி நினைக்காத. உனக்கு ஒரு மறைவை கத்த வச்சிருக்கிறார். அவன் சொல்லுவா, உனக்கு ஒரு மறைவை, அது சாதாரண மறைவு இல்ல, உன்னதமான மறைவு. ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசத்துல சொல்ற? 2 நிமிஷம் முடிக்க போற. எத்தனை பேர் விசுவாசம் சொல்ற? 100 வயது வரைக்கும் என்னை கத்த நடத்துவார். நம்மள யார் நம்மள? எத்தனை விஷயம்? எத்தனை விஷயம்? நம்ம யார் நம்ம? எத்தனை விஷயம்? 100 வயசு வரைக்கும் உங்க கிட்ட நான் பேசுவேன். கேட்டு 100 வயசு வரைக்கும் உங்க மத்திய கட்ட பேச வைப்பேன். எத்தனை நம்பர்? 100 வயசு வரைக்கும் உன் தலைமையை காட்ட பத்திர வைப்பார். உன்னை அவன் சொல்லுவா, தலைமையில கை வச்சு, தலைமையில கை வச்சு கர்த்தர் என்னை இடது கையில வைக்க, வலது கையில வைக்க. வலது கை தான் ஆசீர்வாதக்கூடியது. வலது கை தான் கத்த சொல்ல, வலது கை என் தோளின் மேல இருக்கும். அவட்ட ஒரு தாங்குவாரு. இடது கை தாங்க உன்ன, வலது கை தான் தோல் மேல வரும். தோல் மேல வர்ற கை தான் உனக்கு அரவணைப்பு. அவன் சொல்லுவா, சொல்லு, கர்த்தர் என்னை கண்ணமுடிக்க, கர்த்தர் என்னை ஆயுஷ்நாளுக்கு பெருக்க பண்ணி, என் ஜீவனை பெருக்க பண்ணி,
என் சந்ததி ஆசீர்வதித்து எனக்கு சுகவரத்தை கொடுத்து 100 ஆண்டுகள் நான் இந்த பூமியிலே அவருக்காக சாட்சியா நிற்க எனக்கு அவர் ஆயுஷ்காலத்தை பிறக்கப்படுவார். ஆமென் ஆமென் அல்லேலூயா. ஆயுஷ்காலத்தை பிறக்கப்படுவார். உன்னதமான மறைவிலே சர்வருடைய பாதுகாப்பிலே நீ சுகமாயிருப்பாய். அல்லேலூயா அல்லேலூயா. சங்கீதம் புத்தகம் 115ல 13-14 வசனம் சொல்லுகிறது. அதை வாசிப்போம், முடிச்சு டைம் ஆயிடுச்சு. சங்கீதம் புத்தகம் 115 13-14-15 வசனம் படிங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் யாரு யாரு 100 வயசு வரைக்கும் இருக்கிற என்ன இப்ப பிறக்கிற சந்ததிய யார் ஆசீர்வதிப்பாரு? உனக்கு சந்ததியே இல்லைன்னு கூட வச்சுக்கோ. இப்ப பிறக்க போற சந்ததிய உன் பிள்ளை யார் ஆசீர்வதிப்பாரு? அல்லேலூயா அல்லேலூயா. உனக்கு பிறக்க போற உன் பிள்ளை யார் ஆசீர்வதிக்கிறாரு? அந்த அனுபவத்துல அந்த வாழ்க்கையில யாரெல்லாம் இருக்கலையோ கண்ண மூடி கர்த்தரை பயன்படு. உனக்கு பிறக்க போற பிள்ளையை கர்த்தர் ஆசீர்வதிக்க போறாரு. ஆமென் அல்லேலூயா ஆமென் சொல்லு பாப்போம். வேதத்தில் கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோர் யார்? அது யாரு பெரியோர்? யாரு? நான் தான் 50 வயசு தாண்டியல. நீ தான் யாரு? இப்போ வயசாயிடுச்சு, வெள்ளை வெள்ளையா முடியாச்சுன்னா என்ன சொல்லணும்? அந்த பெருசு அந்த ஓரமா போய் சொல்லுவா சொல்ல மாட்டோமா? என்ன சொல்லலாம்? இப்போ 63 நாள் ஆயிடுச்சு, 64 ஆயிடுச்சு, 64 ஆயிடுச்சு. ஒரு புரியுங்கிறாரு. இன்னும் ஒரு 4 நிமிஷம் ஆயிடுச்சுன்னா என்ன சொல்லலாம்? அந்த பெருசு என்ன பண்ண? பெருசு ஓரமா போய் சொல்லு. அல்லேலூயா. இப்ப கர்த்தருக்கு பயந்துட்டா யார் ஆசீர்வதிக்கிறாரு? என்னையும் வயதான என்னையும் இனி பிறக்க போகிற என் சந்ததியும் அவர் ஆசீர்வதிக்கிறார். இந்த வார்த்தைக்கு வயதான என்னையும் எனக்கு என் சந்ததியில பிறக்க போகிற ஒரு புதிய குழந்தையும் அந்த சந்ததியை கர்த்தர் என்ன பண்ணுவாரு? மேல சொல்லு, கர்த்தர் பெரியோர்களையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்கப்படுவார். கேட்டுட்டு அல்லேலூயா. இதுதான் உங்களுக்கு செய்து கர்த்தர் செய்து. எதுவும் சொல்ல என்னமா என்னாச்சு? சொல்லு, கர்த்தர் வசனப்படி கர்த்தர் என்னையும் சொல்லு, கர்த்தர் எங்களையும் என்னையும் சொல்லு. என்ன தெரியாது, எங்களையும் புருஷனோட சேர்த்து கர்த்தர் எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் சந்ததியையும் வர்த்திக்கப்படுவார். நல்ல கேட்டு நல்ல வார்த்தை சொல்லு. கர்த்தர் எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் சந்ததியும் அவர் வர்த்திக்கப்படுவார். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் வர்த்திக்கப்படுவார். ஒண்ணு வர்த்திக்கப்படுவார் என்ன பண்ண? வர்த்திக்கப்படுவார் என்ன? பெருக செய்வார், விருத்தி அடைய வைக்கிறார். ஆமென் சொல்லுவாங்க. இந்த பாக்கெட்ல காசு இருக்கும், இந்த பாக்கெட்ல என்ன பண்ணாங்க? காசு இருக்கும். இந்த பாக்கெட்ல காசு இருக்கும், இந்த பாக்கெட்ல காசு இருக்கும். எங்க வீட்டுல இந்த சிப்பை தோண்டா கூட இருக்கும், அந்த சிப்பை தோண்டா சாவி எங்க வச்சுன்னா தெரியும். இதுல இருக்குதா, இதுல இருக்குதா. அது போல எல்லா இடத்துலயும் ஆசீர்வாதம் நிறைந்திருக்கும்படி கர்த்தர் செய்வார். ஆமென் அல்லேலூயா. நான் சொல்லு, என் வீடு இப்படி சொல்லு, என் ஆகியோர சொல்லு, என் வீடு சொல்லு, என் வீடு, என் கூடாரம், என் வாசஸ்தலம், என் குடும்பம், என் குடும்ப வாழ்க்கை எல்லா இடத்திலும் பரிபூர்ணமாய் சம்பூர்ணமாய் நிறைவாய் கர்த்தரை ஆசீர்வதிப்பார். அதை கேட்டுட்டு என் வீடு, என் குடும்பம், எல்லா இடங்களிலும் எல்லா சூழலும் கர்த்தரை ஆசீர்வாதமா மாற்றுவார். ஆமென் ஆமென். உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்கப்படுவார். அவளை முடிச்ச 15 115 படிப்பா. 115 யாரால அப்படியே பார்த்து கை தூக்கி பிறந்த நாள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும், இனி வாழப்போற நாள் வரைக்கும், இனி பிறக்க போகிற சந்ததியை சேர்த்து கர்த்தர் சொல்ற வார்த்தை படிப்பான வசனத்தை, வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அல்லேலூயா. நல்லா கேட்டுட்டு சொல்லு சொல்லு. இப்ப இருக்கிற நாள், நீ வாழ்ற நாளெல்லாம், நீ பிறக்கப்படுற குழந்தையோடு, நீ சந்ததியோடு வானத்தை பூமி படைத்த கர்த்தரை ஆசீர்வதிப்பார். ஆமென் ஆமென்.
இப்ப எங்கிருந்து பிறந்த உற்பத்தி ஆக போற குழந்தையிலிருந்து வயதான காலத்தை நெருங்கி கொண்டிருக்கிற எண்ணெயை சேர்த்து என் வாழ்க்கையை, என் குடும்பத்தை, சந்ததியை யார் ஆசீர்வதிப்பாரு? யார் ஆசீர்வதிப்பாரு? அப்போ நம்மை ஆசீர்வதிக்கிறவர் நம்மோட கூட இருக்கிறார். நீ ஏன் பயப்படுற? நீ ஏன் பயப்படுற? நீ ஏன் கலங்குற? எந்த நிலைமையிலையும் உன்னை அவர் விடுவிப்பார். ஆமென், ஆமென். முதலாவது அதுக்கு கர்த்தருக்கு பயந்து வாடு. யாருக்கு பயந்து வாடு? கர்த்தருக்கு பயந்து வாடு. உன் தகப்பனையும் உன் தாயையும் என்ன பண்ண? கனமண்ணு. ஆமென். இதை செய்தா உன் ஆயுசு நாட்கள் பெருகும். பூமியிலே நீ சுகமாயிருப்பார், நீடித்த நாட்கள் உனக்கு தருவார். ஆமென் சொல்லுவாங்க. ஆமென். உன்னையும் உங்கள் பிள்ளைகளையும் உன் சந்ததியும் அவர் ஆசீர்வதிப்பார். ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதம் கேட்டிருக்கிறது. மைப்படி ஒவ்வொரு வயதிலையும் அவர் நம்மை தாங்குவார், கைவிடாது இருப்பார். கர்த்தருடைய ஆசீர்வாதம்